கார்த்திக் சுப்புராஜ், அதாவது பீட்சா, ஜிகர்தண்டா, பேட்டை, மகான் அப்படின்னு தொடர்ந்து வெற்றி படலை கொடுத்தவர். கடைசியாக பார்த்தீங்கன்னா போன வருட தீபாவளிக்கு ஜிகர்தண்டா டப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு தரமான பிரம்மாண்டமான வெற்றி படத்தை கொடுத்தாரு. இது வரைக்கும் லாரன்ஸ் மாஸ்டர் நடித்தா அது பேய் படமாக மட்டும்தான் இருக்கும், அதுதான் ஓடும். அவர் சோலோ ஹீரோவாக நடித்தா பெருசாக செல்ஃப் எடுக்காது, ஃப்ளாப்பு தான் ஆகும் அப்படிங்கிற அந்த வரலாற்றை மாற்றி காட்டியவர் தான் கார்த்திக் சுப்புராஜ். ஏன்னா ஜிகர்தண்டா டப்ளெக்ஸ் ஒரு அபரிமிதமான வெற்றி மட்டுமல்ல, லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு ஹீரோவாக நடிகராக பார்த்தீங்கன்னா இது அடுத்த கட்ட பயணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருந்தார் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு ஹீரோவையும் அவர் தமிழில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஸ்கோப் உள்ள கேரக்டரை கொடுக்க போகிறாரு. அவர் வேற யாரும் இல்லை, தெலுங்கு படங்களில் நடித்திருக்கிற நம்ம தெலுங்கு நடிகர் நவீன் சந்திரா தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இப்போ சூர்யா வச்சு சூர்யா 44 அப்படிங்கிற ஆக்ஷன் கேங்ஸ்டர் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் மிக விரைவில் முடிய போகுது. பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்க. இந்த படத்தில் ஏற்கனவே ஜோஜு ஜார்ஜ், நம்ம உரியடி விஜயகுமார் இவங்கெல்லாம் வில்லன் கேரக்டர் நடித்தாலும் கூட இந்த படத்தில் நவீன் சந்திராவையும் மிக முக்கியமான வில்லன் கேரக்டரில் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் நடிக்க வைக்க போகிறாரு. இது மட்டும் கிடையாது, இன்னொரு போனஸாக ஒரு விஷயம் சொல்லணும்னா கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் ஒரு வெப்சீரிஸை தயாரிக்கவும் செய்கிறாரு. அந்த வெப்சீரிஸ்க்கு பேர் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அப்படிங்கிற டைட்டில் தான். இந்த வெப்சீரிஸை இயக்கிறது யார் அப்படின்னா ஒரு 3 பேர் சேர்ந்து தான் இயக்குறாங்க. அசோக் வீரப்பன், பரத் முரளிதரன், கமலா இவங்க 3 பேர் தான் சேர்ந்து இந்த வெப்சீரிஸை இயக்குறாங்க. த்ரில்லர் ஜானரில் தான் இந்த வெப்சீரிஸ் உருவாகியிருக்கு. இப்போ இந்த வெப்சீரிஸில் தான் கதாநாயகனா நம்ம நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு. ஏற்கனவே தமிழில் தனுஷுக்கு வில்லனா பட்டாஸ் படத்தில் நடிச்சிருந்தாரு. இப்போ இதே நவீன் சந்திரா பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி சரபம் அப்படிங்கிற படத்துலையும் ஹீரோ நடிச்சிருந்தாரு. ஆனாலும் கூட சூர்யா 44ல் வில்லன், அப்புறம் கார்த்திக் சுப்புராஜ் தயாரிக்கிற இந்த ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸில் ஹீரோ அப்படிங்கிற டபுள் டமாக்கா இவருக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை அவர் யூஸ் பண்ணி தமிழில் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வருவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.